ஹாய் நண்பர்களே! நம்ம கிரிக்கெட் விளையாடும்போது நெறைய பேத்துக்கு சரி, இன் ஸ்விங், அவுட் ஸ்விங் வந்து எப்படி வந்து ஆகும் அப்டின்னா, நெறைய பேத்துக்கு நேச்சுரலாவே இன் ஸ்விங், அவுட் ஸ்விங் வந்து நல்லாவே வரும். நான் சொல்ற விஷயம் நெறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நம்ம வந்து இன் ஸ்விங், அவுட் ஸ்விங் போடுறது எப்படி அப்டின்னு சொல்லி நம்ம சீனியர்ட்ட கேட்கும்போது, அவங்க சிம்பிளா ஒரு பதில் சொன்னாங்க. என்ன அப்டின்னா, ஒரு சைடு பால் வந்து நல்லா தேய்ச்சுட்டோம் அப்டின்னா, அதர் சைட்ல பெயிண்ட் அப்படியே தான் இருக்கும் தேய்க்காம. அப்போ அந்த சைடு வெயிட்டா தான் இருக்கும். அப்போ வெயிட்டா இருக்கிற சைடு உள் சைடு வச்சு போட்டீங்க அப்டின்னா, இன் ஸ்விங் ஆகும் அப்டின்னாரு. இன்சைடு வச்சு போட்டா, அதேமாரி அவுட் சைட்ல வச்சு போட்டா அது வந்து அவுட் ஸ்விங் ஆகும் அப்டின்னாரு. நார்மலா பால் இப்டி புடிச்சு போடும்போது. ஸோ இந்த விஷயம் வந்துட்டு உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரியாது. பட் ஆனா சீனியர் வந்து இத சொன்னாங்க. இத நான் சில நேரம் ட்ரை பண்ணியிருக்கேன். இது ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஆனா இது கரெக்ட்டான்னு எனக்கு தெரியல. ஸோ தெரியாதவங்க இந்த மாரி தெரிஞ்சுங்க. இன் ஸ்விங், அவுட் ஸ்விங் போடணும்னு ட்ரை பண்றீங்க. இந்த மாரி மெத்தட ஃபாலோ பண்ணுங்க. அதேமாரி ஆஃப் ஸ்பின், லெக் ஸ்பின் இதுக்கு அதேமாரி நல்லா தேய்ச்ச பக்கம் வெளியவும், லெக் ஸ்பின் போடுறதா இருந்தா தேய்ச்ச பக்கம் உள்ளவும் வச்சு போட்டீங்க அப்டின்னா இந்த மாரி நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. நல்லா டர்ன் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தேங்க்